கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. அத்தை, இலக்கியா, இப்ப எப்படி இருக்கு அத்தை? ஏன் கண் கலங்குற இலக்கியா? டாக்டர் உன்கிட்ட ரேவதி சாக கிடக்குறா, சீக்கிரம் வான்னு சொன்னாங்களா? ஐயோ, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? இலக்கியா, ஒவ்வொரு தடவையும் என்னை நோக்கி பாச கயிறு வரும்போதெல்லாம் அதை தடுத்து உசுரை காப்பாத்துறது கௌதமனை பார்க்கணுன்ற துடிப்பும் பாசமும் தான். என் பிள்ளைக்காக உயிரை விடாம என் உயிரை கெட்டியா கையில புடிச்சிருக்கேன். நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன், கவலைப்படாத. கௌதமுக்கு நான் தான் அவனை பெத்தவன்னு தெரிஞ்சு அவன் ஓடி வந்து என்ன அம்மான்னு கூப்பிட்டா போதும், அந்த நிமிஷமே பொடிச்சிட்டு இருக்கிற உயிர் கொடிய விட்டுருவேன். அது சரி, என்னாச்சு? கௌதம் கிட்ட என்னை பத்தி சொன்னியா? நான் தான் அவனை 10 மாசம் சுமந்து பெத்தேன்ற உண்மை அவனுக்கு தெரியுமா? இலக்கியா, தெரிஞ்சிருந்தா அவன் இந்நேரம் வந்திருப்பானே, ஏன் வரல? இலக்கியா, உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லு. சொல்லு இலக்கியா, என் ஆசைய கௌதம் கிட்ட சொல்லிட்டியா இல்லையா? இலக்கியா, சொல்ல போறியா இல்லையா? மேடம், ரொம்ப நேரம் இருக்காதீங்க, டாக்டருக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. ஓகே. இலக்கியா, ஏன் பேச மாட்டேங்கிற? கௌதம் கிட்ட அவனோட பிறப்பு ரகசியத்தை சொல்லிட்டேல்ல? ஒருவேளை ஜானகிக்கு விஷயம் தெரிஞ்சு அவனை போக வேணும்னு சொல்லிட்டாலோ? அத்தை, அது வந்து கௌதம் கிட்ட சொல்லு இலக்கியா, ஏன் தயங்குற? என் பிள்ளைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? என் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கியா? அவன் வந்துட்டானா? வெளியே இருக்கானா? ஐயோ, இல்ல. வாப்பா கௌதம். அம்மா. ஆமா, நான் அம்மாதான். நான் உன் அம்மாதான். உன் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்கதான் நான் தவமா இருந்தேன். என்னம்மா, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ஆமா, ஏன் நீங்க சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போனீங்க? என்னாச்சு உங்களுக்கு? உங்க உடம்புக்கு என்ன? என் உடம்ப விடுப்பாது கிடக்கு. நீ வந்தது எனக்கு போதும்பா. உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அம்மா. அம்மா இலக்கியா, ரொம்ப நன்றி இலக்கியா. ஐயோ, நான் கௌதம் கிட்ட உண்மையை சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன்னு அத்தை நினைச்சிட்டாங்க போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? இது இக்கட்டான சூழ்நிலையாச்சு. எங்க நீ அம்மானு கூப்பிடாம என் உயிரு போயிடுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ வந்துட்ட. என் கௌதம் என்ன வந்து பார்த்துட்டா.
என்ன வாய் நிறைய அம்மானு கூப்பிட்டுட்டான். எனக்கு இது போதும். ஐயோ, மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? என்னென்னமோ பேசுறீங்க. என்னம்மா இப்படி கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னாச்சு உங்களுக்கு? என்ன இலக்கியா, நீ எதுவும் சொல்லலையா? அது கௌதம் கிட்ட சந்தோஷமான விஷயத்த மட்டும் சொல்லிட்டு துக்கத்தை அவனாவே தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டியா? இலக்கிய, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்ன விஷயம் நீயாவது சொல்லு. அது ஒண்ணும் இல்லப்பா, எனக்கு பிளட் கேன்சர். மா என்னம்மா சொல்றீங்க? ஆமாப்பா, டாக்டர் எனக்கு நாள் குறிச்சிட்டாங்க. நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன். எப்ப வேணாலும் என் உயிர் போயிடும். அம்மா மாமா என்னம்மா இது? ஐயோ, என்னால நிஜமா இத நினைச்சு கூட பார்க்க முடியல. உங்களுக்கு போய் பாத்தியா இலக்கியா, எனக்கு ஒண்ணுன்னதும் கௌதமோட மனசு எப்படி துடிக்குதுன்னு. இதான் உறவு பாசங்கிறது. இதுக்குதான் நான் இத்தனை நாளா காத்துட்டு இருந்தேன். கௌதம், இத்தனை நாளா உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன மன்னிச்சிரு. திடீர்னு உன்னை விட்டுட்டு போயிட்டேன். நான் செஞ்சிருக்க கூடாது பெரிய பாவம். ஐயோ அம்மா பரவாயில்லம்மா. இருந்தாலும் பெத்த கையோட அம்மா. அது அது நீங்க ரொம்ப பேசாதீங்க. டாக்டர் வந்தா திட்டுவாங்கல்ல. நான் கௌதம் கிட்ட உங்களை பத்தி சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டேன். உங்க நிலைமைய பத்தி அப்புறமா சொல்றேன். இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாம். அம்மா நீங்க இங்க இருக்கிறதே எனக்கு தெரியாதும்மா. தான் கூட வேலை செய்யறவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிதான் இலக்கியா என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நீங்க இங்க இருக்கீங்க. அதுவும் இப்படி ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. வீட்டை விட்டு சொல்லாம கொள்ளாம போன உங்களை கடைசியில இந்த நிலைமையில தான் பார்க்கணுமா? அம்மா உங்க பையன் கிடைச்சானா? சொல்லுங்கம்மா, உங்க பையனை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரியல. அம்மா கவலைப்படாதீங்கம்மா. உங்க பையன் இல்லனா என்னம்மா? நான் உங்க பையனா இருந்து உங்களை பார்த்துப்பாமா. சில நாள் கருவில் பல நாள் கனவில் உயிராய் உனை நான் என்னவோ தெரியலம்மா, நீங்க இப்படி இருக்கிறத பார்த்து என் மனசுல என்னமோ பண்ணுதுமா. ஏதோ என் அம்மாவோட உயிருக்கு ஆபத்துங்கிற மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. ஒரு வகையில நீங்களும் நானும் ஒண்ணுமா. நீங்க பெத்த புள்ள இல்லாம இருக்கீங்க, நான் பெத்த தாய் இல்லாம இருக்கேன். ஒரு வகையில பார்த்தா நீங்களும் நானும் ஒண்ணுதாமா. உங்க பையனை போலவே இந்த உலகத்துல ஏதோ ஒரு திசையில நிச்சயமா எங்க அம்மாவும் இருப்பாங்க. அவங்க நம்மளை தேடி வருவாங்கம்மா. கவலைப்படாதீங்க. உங்க அம்மா எந்த திசையிலயும் இல்லப்பா, உன் பக்கத்துலயே உன் கைய பிடிச்சிட்டு தான் இருக்கா. ஆனா இத வெளியே சொல்ல முடியாதபடி கடவுள் செஞ்சுட்டானேப்பா. அம்மா நான் டாக்டர் கிட்ட பேசுறேம்மா. பேசி உங்களுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன். ம், நிச்சயமா நீங்க மீண்டு வருவீங்கம்மா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குமா. சார்
டாக்டர் ரவுண்ட்ஸ் வர போறாங்க சார், கொஞ்சம் கிளம்புங்க சார். ஆ ஓகே. கௌதம், நம்ம கிளம்பலாம். ம். நாங்க வரோம் அத்தை. வரோம்மா. ம். ம். சரிங்கம்மா, நாங்க கிளம்புறோம். அம்மா நாங்க மறுபடியும் வருவோம்மா, நீங்க தைரியமா இருக்கணும், ஒண்ணுமே ஆகாது. ம். கௌதம், போலாம். காற்றாக நடந்தேன் இரவில் நிழலாக, கண்ணே உன் கண்கள் என்னை காணுமா? ஆராரோ. இல்லக்க, நம்ம ரேவதி அம்மா தானே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே உனக்கு போன் வந்துச்சு. அதை ஏன் என்கிட்ட சொல்லாம ஏதோ உன் கொலிகைக்கு சீரியஸா இருக்குன்னு சொன்ன? சொல்லு இலக்கியா. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தும் கூட என்ன வெளியில நிக்க வச்சு நீ மட்டும் ஏன் உள்ள போய் பார்த்த? சொல்லு. ரேவதி அம்மாவை ஏன் என்கிட்ட இருந்து மறைக்கிற? ஏன் தயங்குற? சொல்லு. அது வந்து ரேவதி அம்மா நம்ம வீட்ல வேலை செஞ்சிருந்தாலும் நீங்க அவங்கள அம்மா அம்மான்னு பாசமா தான் கூப்பிடுவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பிளட் கேன்சர் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அவங்க சாக போறாங்கன்னு தெரிஞ்சா உங்களால தாங்க முடியுமா? அதனால தான் நான் சொல்லல. சாரி. ஏய், நீ ஏன் அப்படி நினைச்சுக்கிற? பாவம், யாருமே இல்லாதவங்க, நாம தானே துணையா இருக்கணும் அவங்களுக்கு. அது சரி, ரேவதி அம்மா எங்கேயோ கண்காணாத இடத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க எப்ப நம்ம ஊருக்கு வந்தாங்க, நீ அவங்கள எப்படி பார்த்த? அது வழியில மயங்கி கிடந்தாங்க. நான் பார்த்து கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். நல்ல வேலை, கதவு திறந்திருந்த இடத்துல ரேவதி அம்மாவை கவனிச்சேன். யாரோ தெரிஞ்சவங்க மாதிரி இருக்கேன்னு சந்தேகத்துல உள்ள வந்து பார்த்தேன். இல்லன்னு வச்சுக்கோ, ஏன் கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கவே மாட்டேன். ரேவதி அம்மா நமக்கு எந்த உறவு இல்லைனாலும் அவங்க மேல இந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஊர்ல எல்லாரும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, எந்த பிரச்சனையும் வராது. சாரி கௌதம், நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கேன். உங்க அம்மா சாக கிடக்குறாங்கன்னு தெரிஞ்சு கூட உண்மையை சொல்லாம மறைச்சு ஏமாத்திட்டு இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க கௌதம். எதுக்கு இப்ப திரும்ப திரும்ப கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, வாங்க போலாம். ஃபீல் பண்ணாத, அவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. பாப்போம். போலாம். நான் இப்போ கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். மீட்டிங்கை லஞ்சுக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஓகே சார். ஓகே. என்ன ஜானு, ரெடி ஆயிட்டியா? நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். ஏன்பா கௌதம், நீ சொன்ன மாதிரியே இந்த பிளான்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நேத்து நீங்க ஒரு பொண்ணை பாத்தீங்க. அந்த பொண்ணை கார்த்திக்கு பிடிச்சு போச்சுன்னு சொல்றீங்க. இன்னைக்கு கோயில்ல பார்க்க போறோம்னு சொல்றீங்க. நீங்க இதெல்லாம் சொன்னதுல இருந்து எனக்கு கை காலே ஓடல. நைட்ல எனக்கு தூக்கமே வரல. அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு, நல்ல பொண்ணா இல்லையா, ஏதாவது விசாரிச்சீங்களா இல்லையா? அத்தை, இன்னும் எத்தனை கேள்வி கேப்பீங்க? அதான் கோவிலுக்கு போய் பொண்ணு பார்க்க தானே போறோம். இல்ல இலக்கியா, நான் அப்படி கேக்கலம்மா. ஏற்கனவே அஞ்சலியால கார்த்திக் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். நாம பாத்திருக்கோம் தானே. இந்த வாட்டியாவது அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா, குடும்ப பொண்ணா கிடைக்கணும். அவன் சந்தோஷமா வாழணும். அதுக்காக தான் விசாரிக்கிறேன். கார்த்திக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு அவன் நடவடிக்கையில தெரியுது இல்ல? நீயும் வந்து இன்னைக்கு பொண்ண பாரு, உனக்கும் கண்டிப்பா பிடிக்கும். சரிப்பா, ஷோ, நல்லபடியா முடியணும்னு நான் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கேன். அத்தை, அந்த பொண்ணை பத்தி ஸ்கூல்லயே நல்லா விசாரிச்சிட்டேன். ரொம்ப பொறுப்பான பொண்ணு, கார்த்திக்கு ஏத்த ஜோடி. நிச்சயமா ஒரு நல்ல மருமகளா இருப்பா. அது போதும் எனக்கு. நீ வேற அவ ஸ்கூல்ல டீச்சரா இருக்கான்னு சொன்னல,
ஓகே, உன்ன மாதிரியே பொறுப்பான நல்ல பொண்ணா இருப்பா. ஆமா, பேர் என்ன சொன்ன? பிரியா தானே? ஆமா அத்தை. ஆ, அது சரி. நாம கோயிலுக்கு போற நேரத்துல அவ அங்க இருப்பாளா? நிச்சயம் வந்துருவா. நம்ம போறதுக்கும் அவ வர்றதுக்கும் ரொம்ப சரியா இருக்கும். சரி. கார்த்திக், பிரியா, பேர் பொருத்தம் கூட நல்லா இருக்குல்ல? நல்லாதான் இருப்பா. அம்மா, என்ன நீ போலாமா? போலாம். நாங்க ரெடி தான். வாங்க வாங்க போலாம். ஆமா, வரும்போது ஏதோ பிரியான்னு ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, யார் அது? பிரியாவா? அது பிரியா இல்ல. அத்தை கௌதம் கிட்ட பெரிய கார் எடு, அப்பதான் ஃப்ரீயா உட்கார்ந்து போலான்னு சொன்னாங்க. அது உன் காதுல பிரியா பிரியான்னு விழுந்திருக்கு. அதேதான் அதேதான். ஓ, அப்படியா? சரி, டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சரி. ஒரே ஒரு நிமிஷம், கேஸ் ஆஃப் பண்ணிருக்கேன், பாத்துட்டு வந்துடுறேன். இருங்க. கௌதம், நான் போய் போன் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி போ. காலையில இருந்து ரேவதி அத்தை கிட்ட ஒரு போன் கூட பண்ணி பேசலையே. எப்படி இருக்காங்கன்னு விசாரிச்சுட்டு போவோம். இலக்கியா, அத்தை, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? கடவுள் நாள் குறிச்சதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஏதோ மூச்சு ஓடிட்டு இருக்கு. அத்தை, தயவு செஞ்சு சோர்ந்து போகாதீங்க. கடவுள் இருக்காரு. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. இலக்கியா, எனக்கு இருக்கிறது ஒரே கவலை தான். கௌதம் என்ன அம்மான்னு கூப்பிடணும். இலக்கியா, நான் தான் அம்மான்னு சொல்லிட்டியா? அதை இப்ப நான் சொல்லி இருந்தா இந்நேரம் அவர் உங்களை பார்க்க வராம இருந்திருப்பாரா? இலக்கியா, அப்ப ஏன் நீ அதை இன்னும் சொல்லாம இருக்க? நேத்து உண்மையை சொல்லிதான் கௌதம கூட்டிட்டு வந்தேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். இன்னைக்கு அது சொல்லிருப்பேன்னு நினைச்சேன். அதுவும் நடக்கல. ஏன் இலக்கியா, கௌதம் கிட்ட என்ன பத்தி சொல்ல மாட்டேங்கிற? சரி அத்தை, சரி, நான் சொல்லிடுறேன். எப்போ? நான் செத்ததுக்கு அப்புறமா? ஐயோ அத்தை, என்ன பேசுறீங்க? அப்படிலாம் பேசாதீங்க. வேற எப்படி பேச சொல்ற? என் உயிர் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கு. அது உனக்கே நல்லா தெரியும். நான் சாகறதுக்குள்ள நான் தான் அவனோட பெத்த அம்மான்னு என் பிள்ளைக்கு தெரியணும். ஆனா நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஏன் இலக்கியா, ஜானகி சொல்ல வேணான்னு சொன்னாளா? உனக்கு அவதான் அத்தையா, நான் இல்லையா? இல்ல, ரேவதி சாக போறவு தானே. கொஞ்ச நாளைக்கு சொல்லாம விட்டா அவளே போய் சேர்ந்துருவா, பிரச்சனை ஒளிஞ்சிடும்னு பாக்குறியா? ஐயோ அத்தை, இப்படி பேசி என்ன கொல்லாதீங்க. இலக்கியா, நீ என்ன புரிஞ்சுக்க. என்னோட கடைசி ஆசை இது. கௌதம் என்ன அம்மானு கூப்பிடணும். அவன் மடியில தான் என் உயிர் போகணும். வேற எதுவுமே நான் கேட்கல. சரிங்க அத்தை, நிச்சயமா கௌதம் கிட்ட உண்மையை சொல்லிடுறேன். ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரி இலக்கியா, நான் உன்னை நம்புறேன். சரி, மருந்து மாத்திரை எல்லாம் கரெக்டா சாப்பிடுங்க. நான் வச்சிடுறேன். சரி இலக்கியா. என்ன இலக்கியா, இவ்வளவு நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? போன்ல யாரு? என்ன உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? பேசினது ரேவதி அம்மாவா?
பொண்ணுக்கு ஊசி போட தெரியும் ஆனா காஃபி போட தெரியுமா தெரியுமா எல்லோரின் இதயத்தை வெல்லும் வழி வலுவான காஃபி ஆரம்பம் பிராரம்பம் தந்தலானா முழுதினமும் தினமும் தந்தலானா ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு முழுதினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.